அண்ணா எனக்கு இதில் 10 எனக்கு இதில் 10 தரணும் நீங்கள் வெளியே கதைக்கக்கூடாது இந்த விஷயத்தை ஏன்டா தெரியுங்க அந்த நிதியை வந்து இங்கே சரியாக கொடுக்குறது இல்லை அப்போ அங்கே எல்லாரும் இந்த நான் ஒரு 10 ரூபா தரேன் நான் ஒரு 10 ரூபா தரேன் எல்லாரும் கொடுக்க அவை உண்மையிலேயே வந்து யார் கடுப்பாகிற ஆக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உதவி செய்ய இயலாத ஆக்களும் மற்றது செய்ய கிடைக்கலன்ற ஒரு இதில் ஆதங்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டால் இதில் எல்லாம் நல்ல விருப்பம் இதை வந்து விமர்சிக்கிறாக்களும் கதைக்கிறாக்களும் ஏதாவது செய்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு தருமே ஒன்றும் செய்யாத ஆக்கள் அப்போ இது எல்லாத்தையும் திரும்ப நான் வந்து சொல்லிக் கொள்றதுக்கான காரணம் வந்து எனக்கு நீங்கள் போன முறை தந்த காசில் நிறைய உங்களுக்கு நல்ல இது சந்தோஷம் என்னென்னா மாப்படி தான் பண்ணோம் சரியான முறையில் பயன்படுத்தி எந்த வேலை நான் வேலை பொறையில் தானே இப்போ அதை வச்சு நான் மாப்படியில் போண்டி வச்சு இப்போ அந்த மாப்படி கிடக்கு பண்ணது நாங்கள் வந்து எல்லாம் கொட்டி போட்டு வந்து நாங்கள் துடச்செறியப்பட்ட மக்கள் அப்போ எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு கொண்டே வருங்கையோட சொப்பின் பேக்கோட கொண்டே நிப்பாட்டி போட்டு கொண்டு வந்து திரும்ப காணியம் வந்து பார்க்குறோம் எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் 2 உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அந்த உதவி தான் என்னென்ன உதவின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க இப்போ ஒரு 11 நேற்று முந்தின நாள் வந்து போட்டிருப்பேன் காசை வந்து என்னென்று காசை கொடுத்து மாறும் புலம்பெயர் தமிழர்கள் குழம்பும் சமூக ஆர்வலர்கள் அந்த பதிவை வந்து பார்த்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியலை நீங்கள் அந்த பதிவை நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து பதிவு போட்டது தான் அவ்வளவுதான் விஷயம் அப்போ அதால் வந்து அது நீக்க முடியாதுன்னு சொன்னோன்னே சரியாதா இந்த சின்னத்தனமான விளையாட்டுகள் வந்து இப்போ ஒருத்தட்ட படத்தை போட்டு பாட்டை போட்டு 4 கதையை வந்து விமர்சிக்கிறது யார் எவருண்டே தெரியாத ஐடியிலேருந்து கதைக்கிறது இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து இது இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து வந்திருக்குது இப்போ இது இன்னும் காலப்போக்கில் போய்க்குள்ள மக்களுக்கு வந்து சரியான ஒரு அறிவில் தெளிவு வந்து வரைக்குள்ளே அங்கே வந்து அவை வெளிப்படைவினம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ வந்து இன்றைய தினம் யார் அதை உதவி வழங்கியிருக்கிற உறவுகள் அப்படின்றத வந்து பார்ப்போம் டென்மார்க்கில் வசிக்கிற ரத்தின ராஜா குடும்பம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கணும் டென்மார்க்கில் இருக்கிற ரத்தின ராஜா குடும்பம் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற கலாரஞ்சினி குடும்பம் இந்த 2 குடும்பங்களும் ஒரு குடும்பத்துக்கான உதவியை வந்து வழங்கியிருக்கணும் அதே மாதிரி எங்களுடைய வட்டக்கச்சி ஆர்மோல் ரோட்டுக்கு முன்னால் அந்த முருகன் கோயிலுக்கு நேரம் முன்னால் வந்து இருக்கிற பிரபா முன்பள்ளி இந்த பிரபா முன்பள்ளியில் வந்து ஏற்கனவே ஒரு வாத்திய கருவிகளை வந்து வழங்கியிருந்தாங்க ட்ரம் செட் அதை வந்து 95,000 ரூபா பெறுமதியான உதவியை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு வந்து பரிசு பொருட்களை வந்து பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசு பொருள் விளையாட்டு முடிஞ்சு வரைக்குள்ள அந்த வளைஞ்ச கிண்ணம் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் இது வந்து கிடைக்கும் மஞ்சள் பைக்கெட்டில் வச்சு அது பற்றி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை வேண்டி கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமென்னா ஆனால் எங்களுக்கு கிடைச்ச பேக் வந்து யுஎன்ஹெச்ஆர் பாய் இது வந்து கண்ணுக்குள்ளே இப்போ இன்றைக்கும் இந்த மாதிரி நீல பேக் கொண்டு இவ்வளத்தில் இருக்கும் நல்ல இருக்கும் அது அந்த நேரம் அது தந்தாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படி அனுபவிச்சு நாங்கள் ஆனால் எங்கட பிள்ளைகள் இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து கிடைக்குது பிற மக்களால் கிடைக்குது அந்த உதவி செய்கிற பண்புன்றது வந்து சில பேர் இந்த வீடியோக்களில் போடுறீங்க இது செய்கிறீங்கன்ற அதால் ஒரு சமூகம் வந்து மாற்றப்படுது பிறருக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து மற்றவனுக்கு சாதாரணமாக வருது அதை அழிஞ்சு கொண்டு போகிற ஒரு நிலப்பாடு அப்போ முதலை விட இப்போ வந்து ஏராளமான உறவுகள் வந்து உதவி செய்யணும் அதே மாதிரி இனி வர்ற ஜென்ரேஷனும் அந்த வீடியோக்களை வந்து இப்போ நாங்கள் போடுற வீடியோக்களை வந்து பார்த்தாவேலும் பிற ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏழைக்கு உதவி நாங்கள் செய்யணுமன்ற மனநிலையோட வளரவினம் எதிர்காலத்தில் வந்து செய்வாங்க எதையுமே பாசிட்டிவாக பாருங்கள் நெகட்டிவிட்டியாக பார்க்கலாம் ஒரு விஷயத்தை நெகட்டிவிட்டியாகவும் பார்க்கலாம் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் இப்போ பாசிட்டிவ் திங்கிங் வந்து இங்கே வந்து முக்கியமானது அது தொடர்பாக நாங்கள் வீடியோக்குள்ளே போய் கதைப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அந்த பரிசு பொருட்கள் வந்து 60,000 ரூபா நிதியில் யாருடைய நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புங்குடுதீவை சேர்ந்த மருதப்பு நாகரத்தினம் என்று சொல்லக்கூடியவருடைய 1வது ஆண்டு நினைவு இந்த 1வது ஆண்டு நினைவு அவர் வசித்த இடம் எந்த இடம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரதாம்பாள் வீதி மாயவனூர் வட்டக்கச்சி அவரும் வந்து வட்டக்கச்சியில் தான் வாழ்ந்திருக்கிறார் இப்போ இதை இந்த அன்பளிப்பு பரிசு பொருட்களை வந்து வழங்கிய உறவுகள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதப்பு நாகரத்தினம் என்று சொல்லக்கூடியவருடைய பேரப்பிள்ளைகள் பிரான்ஸில் இருந்து அவர்களுடைய பேரப்பிள்ளைகளால் வந்து
இந்த பரிசு பொருட்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. எங்களுடைய பிரவா முன்பள்ளி மாணவர்களுக்கு வந்து பரிசு பொருட்களை வந்து வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த நிகழ்வுக்கு வந்து வர சொல்லி இருந்தார்கள். அப்போ நேரம் காணாத காரணத்தால் அது வந்து முடிஞ்சு எல்லாம் இது செய்கிறதுக்கு நேரம் வந்து ஒரு கூட நேரம் எடுத்துக்கொள்ளுமன்றதால நாங்கள் அவரத்துக்கு போயிட்டு டக்கண்டே வந்து வந்துட்டோம். அப்போ அந்த பதிவை வந்து சேர்த்து விட்டுருக்குறோம். நாங்கள் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து மிக எழுச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லி எல்லாருமே அதை கலந்து கொண்டு மிக அழகாக வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி வரைக்குமே இருந்து பார்த்துருக்கலாம். ஆனால் பார்க்க எனக்கு ஆசை, சில வேலை திட்டங்கள் காரணமாக உடனே வந்து வந்துட்டேன். இப்போ அடுத்த ஒரு வேலை திட்டம் இருக்குது. அப்போ பின்னேரமும் ஆகிட்டுது, நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் போயிட்டுது. அதனால் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ இன்றைய தினம் 2 உதவிகளையும் வந்து வழங்க வேண்டிய தேவையும் இருக்கிறதால வேகமாக உதவிகளை வந்து கொடுத்து முடிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். டிகேவன் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். இருக்கணும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வளர்ந்துட்டோம், கொஞ்சம் வளர்ந்துட்டு இப்போ குளிக்க வாக்க வலிக்கிட்டுச்சுன்னா குளிக்க வாக்க வலிக்கிட்டாச்சு. அவ மற்றவாக்கு முடுப்பு போடுவோம்மா. ஏற்கனவே இந்த அண்ணாட பதிவு வந்து போட்டிருந்தேன் நான் என்னுடைய பக்கத்தில் வந்து டிகேவன் என்று சொல்லக்கூடிய யூடியூப் பக்கத்தில் வந்து போட்டிருந்தேன். ஆனால் இது எந்த இடம்? முருகண்டி, வசந்த நகர் திருமுருகண்டி. வசந்த நகர் திருமுருகண்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். அப்போ அண்ணாக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், ஒரே நேரத்தில் 3 பெண் குழந்தைகள். அந்த ஒரே நேரத்தில் இப்போ ஒரு பிள்ளை பிறந்தால் வந்து அது சாதாரணமாக வந்து செய்யலாம். ஒரே நேரத்தில் 3 பிள்ளைகள் அண்டைகள். அந்த செலவுன்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆக்களோட இந்த செலவை விட ஒரு பெரிய அளவிலான செலவு வந்து இருக்கும். மாப்பட்டியில் செலவு வந்து உடுப்பு செலவு, அதே மாதிரி மருத்துவங்கள், அது இது. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன்டா என்ன செய்கிறேன்டான்னு எல்லாருக்குமே ஒரு இன்னொரு ஆள்கிட்ட சப்போர்ட் வேணும். அப்போ இவருடைய அம்மா வந்து இப்போ இன்றைக்கு வந்து அம்மா நிற்கிறாங்க. அம்மாவோட சப்போர்ட் வந்து நடுகை இருக்காது. நடுகை இருக்க லீவ் வேண்டபடி அம்மா ஏஜிஎஸ் போனவா, ஏஜிஎஸில் போயிட்டு உறுதி எடுத்துக்கொண்டு இப்படியே வந்தவா வந்து ஒரு வந்து தங்க ஜாக்கில் குளிக்காது. மற்றபடி நீங்களும் நானும் வேலைக்கும் போகிறேன் இல்லை எனக்கு எனக்கு வெயில் ஆகும், கொஞ்சம் காய்ச்சலும் தடும், கிளைமேட் கொஞ்சம் புள்ளியாக தானே இருந்ததால் விறகு அடிக்கிறத தான் நான் வந்து பிரதான தொழிலாக வந்து வச்சிருக்கிறேன். விறகு அடித்து கொண்டு போய் மாதம் விட்டு எடுத்து அப்படியே விட்டு எடுத்து அப்படியே நிற்கிது. இதெல்லாம் இதில் தான் இதுவும் போடல, தகரம் போட இல்லை. 2 தகரம் எடுத்து வச்சோண்டாக்கி தண்ணி டேங்க் இதில் கிடந்த தண்ணி டேங்க் ஒரு ஆள் கேட்டாரு. அதுக்கு குழந்தை 32 வயது ஏற்றி கொண்டு போனவர், ஏற்றி கொண்டு போய் அப்படியே குழந்தை விட்டுருக்கணும். பட் அது இன்னும் தொழில்களில் நீங்கள் இறங்கையில் அப்போ அண்ணா வந்து ஒரு இதான நிலப்பாட்டில் வந்து இருக்கிறது. ஏற்கனவே 2 படிகளா? 2 படிகள், 2 படிகள், 3 பொம்பளை பிள்ளைகள். அந்த 3 பொம்பளை பிள்ளைகள் வந்து இப்போ எத்தனை மாதம் இன்றைக்கு வார 10ஆம் தேதி வந்தால் 4 மாதம் முடியுது. வார 10ஆம் தேதி வந்தால் 4 மாதம். அப்போ உதவியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உதவிகளும் வந்து வேறுபடும், ஒவ்வொரு தேவைகளும் வந்து வேறுபடும். என்ன ஒவ்வொருத்த காரணங்களும் தேவைகளும் வந்து வேறுபடும். அப்போ அந்த இதில் வந்து அண்ணாட பிரச்சனையை வந்து கதைச்சி போட்டிருந்தார். உண்மையிலேயே அவர் வந்து மெயினாக வந்து கேட்ட விஷயம் எனக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, இதுக்கு உதவி செய்யுங்கன்றது வந்து கேட்கல. அவருக்கு வந்து இந்த சஜித் வீட்டு திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டு திட்டம் வந்து அந்த திட்டம் வந்து அப்படியே முடங்கி போய் இருக்குது. ஆனால் அவர் தன்னால் கட்டக்கூடிய அளவு வந்து கட்டி இருக்குது. அதை விட எக்ஸ்ட்ரா காசும் வந்து அதுக்குள்ளே போட்டு தான் இதை நீங்கள் செய்திருக்கிறீங்க. செய்தபடி இருக்குது. அவர்கிட்ட உழைச்ச காசையும் வந்து போட்டு தான் வெள்ளத்தில் நிப்பாட்டினபடி இருக்குது. இது இப்போ இந்த பிள்ளைகள் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் வேறு செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. இந்த 3 பிள்ளைகளும் வந்து சின்ன பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகளை வந்து வச்சுக்கொண்டு இந்த வீடு தான், இந்த வீடும் வந்து ஒழுகிற ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி ஏஜி ஆஃபீஸில் போய் தரப்பால் சந்தன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ஏஜி ஆஃபீஸில் போய் தாங்கள் இந்த முறைப்பாட்டை வந்து செய்ததாகவும் நான் திரும்ப ஏஜிஎஸ்க்கு போனேன். திரும்பவும் போய் கடிதங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து இது வரையும் வந்து என்னென்று கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இதுன்றவும் இல்லை. 2 தரம் போய் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களை சந்தித்த பிறகு 2 தரம் போய் வந்துட்டேன். அப்போ இதில் வந்து நிறைய பிரச்சனைகளோட நிறைய மக்கள் வந்து இருக்கணும், ஒவ்வொரு பிரச்சனையும் வேறுபடும். அப்போ அதை தான் சொன்னேன். ஒருத்தருக்கு வந்து உதவி அப்படின்னு சொல்லி இப்போ தெரியும் தானே, இந்த உதவிகள் எல்லாம் வந்து இவ்வளவு விமர்சனங்கள், கருத்துக்கள் நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு இதுகளை பார்த்துருப்பீங்க. அப்போ கேட்க வந்து இதை வந்து சிங்கம், நரி, நாய் என்று சொல்லி எல்லாத்திர ஒரு பிராண்டல்களுக்கும் மத்தியில் தான் உங்களுக்கான உதவி வந்து எல்லாருக்கும் பிரச்சனை எனக்கு விளங்குது என்னென்னு சொல்லி. ரைட், நீங்கள் வந்து இப்படி ஒரு இதான நிலைமையில் இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகளோட ஒரு ஆள் இருந்தால் அது எப்படி இருக்கும் ஏன்னா நானும் ஒரு குழந்தைகளை வந்து பெற்று வளர்த்தேன். அப்போ 3 பிள்ளைகள் வளர்க்கக்குள்ள இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு பிள்ளையை வந்து பார்க்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இதே மாதிரி வெளியே உள்ளவங்க வந்து ஒரு சிலர் வந்து உங்களோட பாட்டுக்கு ஒரு இதை வந்து சொல்லுவீங்க, அவைகளுக்கு அது தேவையா, இவைகளுக்கு இது தேவையா.
உண்மையிலேயே அவர் வந்து தன்னால் செய்யக்கூடியதை வந்து செய்கிறார். ஒரு உதவிகளோடோடி இது செய்து தன்னோட குடும்பத்தை வந்து பார்க்கக்கூடியதை பார்த்துருந்தார். ஆனால் அவர் வந்து தனக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, இல்லை இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறது. எனக்கு ஒரு இப்படி ஒரு உதவி இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பாக இருக்கும்னா நான் அந்த வீடியோ பதிவை வந்து போட்டோன்னா உதவி வேற இல்லை. அதாட்ட பிள்ளை அது சரி, அது ஒரு திட்ட பிள்ளையும் இல்லை, இது ஒரு திட்ட பிள்ளையும் இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து உதவி என்று சொல்லி கேட்டோம்னா மறைமுகமாக உதவி வழங்குங்க, இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் உதவி வழங்குறவங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ பலர் மத்தியில் போய் அதுக்குள்ளே ஒரு வசதியானவர் பார்த்து அங்கே இருந்து தான் உதவி கிடைக்குது. சரியா நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ணிட்டு நான் தனியாக இப்படி பார்த்து கொண்டு வந்தால் உதவி கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை தனிப்பட்ட ரீதியாக அவரால்கிட்ட போய் இப்போ எங்களை நம்பி உதவி செய்கிற மக்களும் வந்து ஏன் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொது வழியில் நடக்குது. இந்த உதவி வந்து வெளிப்படையாக பொது வழியில் நடக்குது. அப்போ இந்த உதவியை வந்து உண்மையிலேயே வந்து யார் கடுப்பாகிறாக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உதவி செய்ய இயலாத ஆக்களும் மற்றது செய்ய கிடைக்கலன்ற ஒரு இதில் ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டால் இதில் எல்லாம் நல்ல விருப்பம் கிடைக்கல. இதை விமர்சிக்கிறத விட வேறு வழி இல்லை. சரி, அப்போ இந்த ஒரு பார்வையில் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் யாருன்றது எனக்கு நான் வந்து இந்த 3 பிரிவினர் வந்து இதுக்குள்ள வந்து புலம்புறாக்கள் இருக்கிறேன். ஒன்று மற்றவனுக்கு எதுவும் கிடைக்கிறதுல விருப்பம் இல்லாதது, அடுத்தது வந்து கொஞ்சம் ஹை லெவல் வசதியில் வந்து இருக்கிறவன் எப்போவுமே ஏழைகள் வந்து இருந்து கொண்டு போகணும்னு யோசிக்கிறவங்க வேலைக்கு வரணும். இந்த கூலிக்கு வேலைக்கு வர்ற ஆக்களோட தொகை வந்து இல்லாமல் போயிருமான். அடுத்தது வந்து இந்த சேரிட்டி என்று சொல்லி இப்போ அங்கே வந்து வெளிநாட்டில் ஒரு பெரிய அளவில் நிதி சேர்க்கிறது. அங்கத்தை மக்கள்கிட்ட இப்போ எங்கள்ட நாட்டுக்கு கொடுக்க போகிறோம் நிதி சேர்க்கிறது. அந்த நிதியை வந்து இங்கே சரியாக கொடுக்குறது இல்லை. அப்போ அங்கே எல்லாரும் இந்த நான் ஒரு 10 ரூபா தாரன், நான் ஒரு 10 ரூபா தாரன் எல்லாரும் கொடுக்க அவைகளுக்கு முந்தி இந்த யூடியூபர்ஸ் இப்படி ஒரு பொது வழியில் வந்து செய்கிறாங்க. இந்த ஒரு இது இல்லாமல் இருக்கக்குள்ள அவைகளுக்கு வந்து என்ன சப்போர்ட்டாக இருந்தான்னு சொன்னால் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இது கேட்க பறிக்காக்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்கள் 10 ரூபா தான் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? 10 ரூபா இருந்தாலும் 5 ரூபா கொடுத்தாலும் கேட்க இல்லாத ஏதோ கொடுத்துருப்பான் அந்த மாதிரி போயிருவீங்க. அப்போ இவர் இப்படியே கலெக்ட் பண்ணி இப்படி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக வந்து இருக்குது. என்னது இந்த ஒரு இது வந்து இப்போ இந்த அன்னையை வந்து நான் கதைக்கிறேன், இந்த அன்னைக்கு உதவி கொடுக்குறேன், இந்த அன்னைக்கு உதவி கொடுத்து போட்டு பதிவு செய்து வெளியில் வந்து போடுறோம். பொது வெளியில் வந்து போடல இந்த அன்னையோட உறவினர்ல இருந்து இங்கே ஊரில் உள்ள மக்கள்லேருந்து டிகே கார்த்திக் வந்ததா உனக்கு எவ்வளோ உதவி செய்தது ரைட், இது வந்து தெரிய வரும். அதே மாதிரி உதவி பிழையான ஒரு நபருக்கு கொடுத்துருந்தேன்னாக்கா அதையும் ஏன்னா பொது வழியில் நடக்குது. இது வந்து மறைமுகமாக நடக்கல. எங்கே ஊழல் செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்தனாண்டா எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தம்பி நீங்கள் அப்படி ரகசியமாக படம் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் ஆனால் ஒரு போஸ்ட் டக்குன்னு கிளிக் பண்ணியாச்சு, அவருக்கு அனுப்பியாச்சு. பிறகு வேறு இன்னொரு அன்னைக்கு ஆனால் ஒரு போஸ்ட் வந்து 100 பேருக்கு ஒரு ஆள்கிட்ட ஃபோட்டோவை அனுப்பி உதவி 100 பேருக்கு கொடுத்து போட்டு என்னென்னு இருப்பாங்க, நான் கொடுத்த நான் தம்பிக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் நிம்மதியோட. அப்போ இதை வந்து நிறைய பேர் தவறாக வந்து பயன்படுத்தலாம். உண்மையிலேயே இந்த உதவியில் வந்து பிள்ளை நடக்கிறதுக்கு 100க்கு 80% வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து விமர்சனம் இருக்குது. வேறு யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால் பேர் குறிப்பிடாமல் பணத்தை வந்து வழங்கினாங்க, நாங்கள் நிறைய பேர் கொடுத்தோம், ஆனால் எங்களோட பேர் வந்து அதுக்குள்ளே வேற இல்லைன்னா உண்மையிலேயே அதுக்குள்ளே ஒரு ஊழல் நடக்கிறதுக்கு சில பேர் மறைமுகமாக செய்வி நம்ம கொடுக்க பேர்கள் அப்படியே இருக்குது. அது பிரச்சனை இல்லை, 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னத்துக்கு நான் அன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இப்போ அன்னையில முதல் ஒரு பதிவு வந்து போட்டுனா அந்த அக்காவுக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபா மாதிரியான உதவி கிடைச்சது. ஆனால் அன்னைக்கு கிடைக்கல. அது வந்து கவலைக்கிற இடமான ஒரு விடயமாக வந்து இருக்குது. உண்மையிலேயே அன்னைக்கு வந்து உதவி தேவையான ஒரு மனுஷன் தன்னால் முடிஞ்சது தண்டை நிலப்பாட்ட சொன்னார். ஒரு பின்னணி சப்போர்ட்டுகள் வந்து இல்லை, தானாக தான் இது செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ தன்னால் முடிஞ்ச அளவு செய்யக்கூடியதை செய்து தண்டை குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும். அப்போ இலங்கையில் உள்ளவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஏன் உதவி தேவை அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வெளிநாடை பொறுத்தவரை இங்கேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து போகிறதுக்கான அடிப்படை காரணம் இங்கே உழைக்க இயலாமல் இல்லை. இங்கே உழைக்கலாம், மிச்சப்படுத்த இயலாது. உழைக்கலாம், முதல் இருந்தால் உழைக்கலாம். முதல்ல அதே நேற்று ஒரு லைவில் ஒருத்தன் லைவுக்கு வாங்கலான்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தா நடுக சும்மா அவங்க அறிவு குறைஞ்சதனமாக எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வகுப்பு கொண்டு போய் எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த லைவுக்குள்ளே போனால் கொஞ்சம் பேர் கேள்வி இந்த பேரில் என்னட்ட கேள்வி கேட்குறாங்களா. அப்போ அதுக்குள்ளே வந்து கேட்குறாங்களே என்ன நீங்கள் உதவி செய்ததில் யார் பெரிய அளவில் வந்திருக்கிறாங்களா. உண்மையிலேயே அப்படி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா அதுக்குரிய ஒரு இன்கம் இருக்கும், 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா அதுக்குரிய இன்கம் இருக்கும். நாங்கள் இன்னும் கொடுத்த முதலீடுகள் எல்லாம் வந்து 5லேருந்து 10 லட்சம் ரூபா கூட ஒரு மனுஷனுக்கு தொழில் செய்கிறதுக்கு கொடுக்கல. அதுக்குரிய ஒரு வருமானத்தை தான் அவனால் வந்து பார்க்க முடியும். அதில் அவன் பெரிய மாற்றத்தை திடீரென்று காட்ட முடியாது. அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அடுத்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம்.
ஒரு பெரிய முதலாக கொடுத்து உனக்கு 2 கோடி உதவி வந்து வேண்டி கொடுத்தீங்க, அவன் நல்லா வந்துட்டானா நான் உடனே சொல்லுவேன், இங்கே 2 கோடி உதவி கொடுத்தேன், இப்போ அவன் இது கட்டி போட்டு இப்போ மாடி கட்டி இந்த இதில் 2-3 மாதத்தில் பெரிய ஆளாக இருக்கிறான். அப்படி வந்து செய்ய முடியாது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். இதில் குழம்புறதோ கதைக்கிறதோ வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக நான் வந்து பார்க்குறது வந்து உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களுக்கு வந்து உதவி கிடைச்சி கொண்டிருக்குது. என்னோட பயனடைகிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். இதை வந்து விமர்சிக்கிற ஆக்களும் கதைக்கிற ஆக்களும் ஏதாவது செய்கிறாங்களான்னு கேட்டால் ஒருத்தருமே ஒன்றும் செய்யாத ஆக்கள். அப்போ இது எல்லாத்தையும் திரும்ப நான் வந்து சொல்லிக்கொள்றதுக்கான காரணம் வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள் இது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனமும் வந்து கதைக்கையில் அவங்க இது செய்யலை. அவங்க நான் செய்யணும்னு சொல்லி போட்டு செய்துட்டு போகிறாங்களே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் அது நாங்கள் இயல்பாக வந்து அந்த நாயல்லையே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான செயல்பாடு. அப்போ அது போல ஒரு ஆக்களாக தான் அவங்கள வந்து நான் கருத்தில் எடுக்கிறது. அப்போ அவே வந்து கொஞ்சம் பேர் குழுவாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணுறது கதைக்கிறது இதுகளால் யார் பாதிக்கப்படுறேன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்படியான உதவி தேவையான உறவுகள். இந்த பிள்ளைகள் வந்து இதுக்குள்ளே கிடந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே ஒரு மழை வந்துட்டேன்னு சொன்னால் அப்படி இருக்கும். மழையும் காற்று முடியும் காற்று தான் எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பட்டத்திற்கும் பட்டம் கொஞ்சம் பலம் மழை பெய்யுதுன்னு சொன்னால் தகரத்துக்கு மெல்லிய தகரங்கள் கட்ட ஒரு அட்டி இருக்கும், எழும்பி குந்தி இருக்கணும், அதே நேரம் அது ஒழுகும். அதே மாதிரி கடும் வெக்க காலத்தில் வந்து பிள்ளைகள் வந்து உள்ளுக்கு இருக்க இல்லாமல் இருக்கும். இந்த 3 பிள்ளைகளையும் கருத்தில் எடுத்து யாராவது அதை வந்து செய்து கொடுக்கலாம். உண்மையிலேயே ஒரு தேவையான உதவின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ அன்னையை வந்து பார்க்கல ஏதோ தான் எந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்ளுவோம். கடைசி எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட அந்தளத்துக்கு இப்போ தொழில் இல்லாமல் தான் வண்டி நிற்கிதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் போய் நீ பிறகு அடித்து அதை கொண்டு போய் ஒரு கடைக்கு கொடுத்து அப்படி தான் செய்ய நினைக்கிறேன். கடைசியாக எப்போ தொழில் செய்து நீங்கள்? இப்போ குழப்பி 4-5 மாதம் இருக்கும். இப்போ இந்த 4 மாதம் பெற போகுது. அதுக்கு மேலே 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அது 1.5 மாதம் வச்சுருந்தாங்க. அதோட அவர் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் வாயால் வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஒரு மனைவி வந்து தனியாக இருந்து 3 பிள்ளைகளையும் வந்து ஒரு பிள்ளைக்குள்ளே இன்னொரு பிள்ளையை கவனிக்கிறதுக்கு சப்போர்ட் ஒன்று தேவை. அதை எடுத்துக்கொண்டு வாங்க, இதை எடுத்துன்னு வாங்க, ஏதாவது ஒன்று. அப்போ இல்லாமல் இந்த 3 பிள்ளைகளையும் கண்டிப்பாக ஒரு ஆள் இருந்தே கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆள் இருந்து இது எந்த அளவுக்கு விளங்கும் அப்படின்றது தெரியாது. அப்போ அந்த உதவி செய்கிறதே கூட நான் அடிக்கொருக்கா சொல்கிற விஷயம். ஒவ்வொரு தினமும் உணர்வோடு வந்து அவனோட வழியை புரிஞ்சு கொண்டு தான் உதவி செய்கிறான். சும்மா வந்து இதை செய்கிறதில்ல. அப்போ எல்லா விஷயங்களையும் கருத்தில் எடுத்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணிக்கல அதை வந்து சரியான முறையில் வந்து பண்ணணும், சரியாக கதைக்கணும். நமக்கு தான் வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கதைச்சி கொண்டு தெரியக்கூடாது. இந்த கதைக்கிறாக்கள் நீங்கள் அதை காட்டுங்க இதை காட்டுங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை காட்டுங்க. என்னப்பா நீங்கள் காட்டுங்களேன்னு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே மற்றவன் அவ்வளோ ஆர்வம். அவன் நல்லா இருக்கிறான்னா நல்லா இருந்துட்டு போகிறான், அது வந்து தேவையில்லை. அவன் யார் குழம்பலாம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு காசு கொடுத்த நபர் வந்து குழம்பி கதைச்சாலோ இது செய்தாலும் நான் இவருக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறேன் இவ்வளவு இது செய்யலாம் கொடுத்ததை இவர் வந்து சரியாக வழங்கலைன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு போட்டு காலை கும்பிட்டு எடுத்து வச்சு நீ குழம்ப வேண்டியால் தான் நீ கொடுத்த உதவி வந்து போகலைன்னு சொன்னால் அது குழம்புனா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு இதுவும் செய்யாதவங்க வந்து உண்மையிலேயே நீங்கள் மற்ற ஒரு சமூகத்துக்கு வந்து எதுவும் செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, அநியாயம் செய்யாதீங்க. ஏழை மக்களோட வாழ்க்கையில் வந்து அநியாயம் செய்யாதீங்க. உதவி பெற்ற மக்கள் நிறைய பேர் இருக்கினோம். இதுவரைக்கும் எங்களோட வீடியோட உதவி பெற்ற மக்களையும் வந்து நீங்கள் வந்து ஒரு தரக்குறைவான முறையில் வந்து விமர்சிக்கிறீங்க. அதேமாதிரி உதவி கொடுத்த மக்களையும் விமர்சிக்கிறீங்க. நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களாக்கா இல்லை. அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் எவ்வளவு தான் 20% மிச்சப்படுத்த முடியுமாட்டா இல்லை. ஏன் நீங்கள் இருந்து நாங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை வேறு நாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கோ யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வருமானம் போதுமானதாக இல்லை. மிச்சம் பிடிக்கணும். அது எல்லாருக்குமே அந்த தேடல் வந்து இருக்கிறது. அதுவே ஒரு வழியிலிருந்து ஒரு உதவியல் உறவுகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவையிலும் மன ரீதியாக சந்தோஷம் அடையினேன். தங்களோட ஒரு இனத்துக்கு தாங்கள் உதவி செய்ததாக வந்து சந்தோஷம் அடையினோம். அப்போ எனக்கு நீங்கள் போன முறை தந்த காசுல நிறைய உங்களுக்கு நல்ல இது சந்தோஷம் வேண்டாம். மாப்படி தான் பண்ணோம். சரியான முறையில் பயன்படுத்தி எந்த வேலை நான் வேலை பொறையில் தானே. இப்போ அதை வச்சு நான் மாப்படியில் போண்டி வச்சு இப்போ அந்த மாப்படி கிடக்கு பண்ணது. அந்த பிள்ளைகள் வளர்கிறதுக்கு தேவை கட்டாயம். இது தவிர்க்க முடியாத ஒன்று. நாங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறவனா பார்த்து உதவி செய்யணும். இந்த சமூகத்தில் இருக்கிறாக்கள் அந்த அயலில் உள்ள ஆக்களோ இவையிலோ வந்து அண்ணா உங்களோட பிள்ளைகள் இப்படி கஷ்டத்தில் இருக்க மாப்பட்டி கொடுக்கணும். இவர் கஷ்டம்னு சொன்னாலும் இந்த அயலில் போய் யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டோம். அப்போ இது பொதுவாக வசதியில் உள்ளவர் கொடுக்குறார் அப்படின்றதுக்காக இந்த பதிவை வந்து செய்கிறோம். அதுவும் நாங்கள் கேட்டால் கிடைக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு ஆக்கள் இருக்குன்றதால இது வேறு மக்கள் கேட்குறாங்க, சிங்கள மக்கள் வீடியோ போட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்டால் கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை, அதனால் கேட்குறது இல்லை. அவங்க
ஆனால் கேட்குறது யாருன்னு சொன்னால் எங்களோட தமிழர்கள் வந்து எங்களோட பாதி தமிழர் வந்து வெளியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்களோட மக்களும் வந்து கேட்குறது. உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயமும் அழகானது. என்னென்னு சொல்கிறேன், இதை பற்றி கதைச்சுட்டே போயிடலாம். ஆனால் உண்மையாகவே அந்த சரியான உறவுகள் வந்து இருக்கணும், கணவர் வந்து இருக்கணும். எனக்கு அந்த வாட்ஸ்அப் ஊடாக வந்து தம்பி இதெல்லாம் கண்டுகொள்ளாத இதெல்லாம் விட்டு போட்டு நீ உண்ட வேலையை வந்து பாரு, உங்களோட கடமையை வந்து செய்யுங்கன்னு சொல்லி நானும் வந்து இன்று வரைக்குமே முடிவு எடுத்து கொண்டிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய கனவுகள் இருக்குது. என்ன கனவுன்னு சொன்னால், நான் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும், நான் இந்த சுயமாக இந்த கையால் வந்து பெரிய அளவில் மக்களுக்கு வந்து உதவி திட்டங்களை வந்து செய்யணும், அதே மாதிரி பல நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகள் வந்து இருக்குது. எந்த ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. இப்போ இந்த உதவின்றது வந்து நாங்கள் நெடுக செய்து கொண்டு இப்படியே போகிற விடயம் கிடையாது. எங்கட இங்கே இருந்து போன மக்கள், அதுவும் அந்த இங்கேருந்து எங்களோட கஷ்டத்தை எங்களோட சேர்ந்து அனுபவிச்சுட்டு போன மக்கள் தான் இந்த உதவி செய்து கொண்டு இருக்கிறவங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க இல்லை, அவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அதை செய்ய போதான்னு கேட்டால் செய்யாது. அப்போ அந்த ஒரு குறுகிய காலம் தான் உதவியும் கிடைக்க போகுது. அதே மாதிரி எங்களோட மக்களும் வந்து யுத்தத்தால் வந்து அறவே ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் துடைச்செறியப்பட்டு வெறுங்கையோடு கொண்டு போய், இப்போ ஒரு கொழும்பு சைட்டில் இருக்கிறவன்னா 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வந்து அறக்காமல் அந்த இடத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றையும் சேர்த்து ஒரு அடுத்த டெவலப்பில் இருக்கிறார். நாங்கள் வந்து துடைச்செறியப்பட்ட மக்கள். அப்போ எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு கொண்டே வெறுங்கையோட சொப்பின் பேக்கோட கொண்டே நிப்பாட்டி போட்டு கொண்டு வந்து திரும்ப காணியம் வந்து பார்க்குறோம், மரங்களையும் தள்ளி உழுது கிடக்குது. எங்களோட காணியெல்லாம் ரோட்டில் வந்து பார்க்கல, ரோட்டு கரையோட இது போட்டு தள்ளி, எங்களோட பெரிய பெரிய தண்ணி எல்லாம் இருந்தது மட்டம் தள்ளி அதை போட்டு கிண்டி சாமான் இருக்காண்டு பார்த்து கிண்டி ஒரு வெறும் தர. அப்போ யோசிக்கிறேன், எப்படி எங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் அடித்து இல்லாமல் ஆக்கி போட்டு வெறுங்கையோட கொண்டு வந்து நிப்பாட்டி இருத்தி விட்ட ஒரு சமூகம் நாங்கள். அப்போ அப்படி இருந்து வந்த அதுக்குள்ளேருந்து வந்தவங்க தான் நாங்கள். இப்போ இதை பற்றி கதைக்கிறேன்னா கதைச்சோன்னே போகலாம். நான் தானே சொன்னேன், இப்போ அறிவில் கொஞ்சம் அந்த நான் ஒரு சில விமர்சகர்களை வந்து பார்த்துட்டா உண்மையாகவே மட்டமான அறிவில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி விளங்காது. சில பேர் குழம்புவாங்க தெரியுமா, எதை கதைச்சாலும் குழம்பு, அறிவு ரீதியாக சிந்திக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ தெரியாத ஒரு நபர்கள். சரி, கணக்காக கதைச்சி கொண்டு போகிறோம். உண்மையாகவே அண்ணாக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து பாருங்கள், இதைத்தான் மெயினாக வந்து கேட்டிருந்தார். அப்போ 2 உறவுகள் அண்ணாக்கு வந்து முன் வந்து உதவி செய்திருந்துச்சுன்னா சரி, அதுவும் மாப்பட்டிக்கு அண்ணாக்கு ஒரு உதவியாக இருக்கட்டுமேன்றதுக்காக அந்த பணத்தை வந்து கொண்டு வந்தனால் என்ன எவ்வளவு யாரால் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதிவு வந்து நாங்கள் பதிவு செய்ய இது யாரால் தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கல. கனடாவில் இருக்கிற பெயர் குறிப்பிடப்படாத அண்ணா, பெயர் குறிப்பிட விரும்பாத அண்ணான்னு சொல்லி சொல்கிறது இல்லை. அப்போ நாங்கள் வந்து அப்படி சொன்னால் அங்கே ஊழல் வந்து செய்யலாம்ன்றதை நான் 100% சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய உறவுகள் தரும், அது கனடாவிலேருந்தே தரும். அப்போ நான் கனடாவில் இருந்து ஒரு அன்னையிட காசை கொடுத்து போட்டு எல்லாருக்குமே அந்த அண்ணா தந்த அந்த அன்னையிட உங்களோட காசு தான் நான் கொடுத்துருக்குறேன். என்ன தம்பி காசு கொடுத்துட்டியா? உங்களோட காசு தான் கொடுத்துருக்குறேன்னா ஒரு வீடியோவையே எல்லாருக்குமே அனுப்பி போட்டு கமெண்ட் மிச்ச காசை நம்ம வச்சு போட்டுருக்கலாம். அப்போ அங்கே பிளான் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் கொடுக்குறாக்கள் வந்து உங்களோட பேரை குறிப்பிட்டு உங்களோட பேரோட குறிப்பிட்டு பேர் பதிவு செய்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து அங்கே ஒரு பிள்ளையும் நடக்காது. அப்போ அதால் தான் நான் வந்து என்ன விஷயத்தை பார்க்கணுன்னா, இந்த உதவி வந்து பொது வழியில் நடக்குது, பல மக்கள் வந்து பார்ப்பினம், பல விமர்சனங்கள் வந்து வரும், பிள்ளையாகவும் கொடுக்க முடியாது. ஒருவர் வந்து வீடியோவில் பேசுகிறாருன்னு அவர் பொய்யாவும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கும் உங்களுக்கு நானும் நீங்களும் பிளான் பண்ணி பொய்யை சொல்லிட்டு போயிடலாம். வந்து கமெண்ட்ஸில் கதைக்கிறவன் எல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? வச்சுக்கொண்டே அவன் சரியான விளக்கம் கொடுத்துட்டு போயிடுவான். இவன் இப்படி இவன் இப்படி கதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு கதை. அப்போ பொது வழியில் நடக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை கருத்தில் எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து ரத்தின ராஜா குடும்பம் டென்மார்க்கில் இருந்து ரத்தின ராஜா குடும்பம் அவர்களால் வந்து 60,000 ரூபா பணம் வந்து தரப்பட்டிருக்குது. அண்ணாக்கு வந்து 60,000 ரூபா பணம் வந்து அவர்களோட இதை வந்து பார்த்துட்டு உடனே வந்து வழங்குங்கன்னு சொல்லி அவர் நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டு வந்து தந்துருந்துச்சுன்னா. மற்றது நான் சொல்கிறேன், நான் இப்போ வீடியோ இவ்வளோ பார்வையாளருக்குள்ளே போகுது. இப்போ உங்களோட வீடியோலாம் கொஞ்சம் பார்வையாளர் மட்டுக்குள்ளே இருக்குது. அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு கடந்து போயக்குள்ளே நல்ல ஒரு ஆக்களுக்குள்ளே போய் நல்ல ஒரு பொன்சஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து உங்களோட நிலப்பாட்டை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மெத்தாகணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 60,000, இன்னொரு ஆள் கனடாவில் இருந்து கலாரஞ்சினி குடும்பம் 50,000. அப்போ 2 சேர்த்தா 1,10,10,000 ரூபா பணம் அண்ணாக்கு வந்து அண்ணாட என்ன பாட்டுக்கு அண்ணா மாப்பட்டியை வேணுங்கன்னா இதை சொல்லி கொடுத்துட்டு போகலாம் என்றால் அந்த பிள்ளைகள் வளர முதல்
2 பட்டியோட முடியும்னு சொன்னால் இப்போ 3-4 பட்டி இன்னும் ஒரு கொஞ்சம் பெருசாக வளர்ந்தா 5 பட்டி 6 பட்டி அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு சோறு சாப்பிட்ற பருவம் வரும் வரைக்கும் அடுத்த ஒரு நிலைமைக்கு பிள்ளைகளை வளர்த்த ஆக்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த டென்மார்க்கில் வசிக்கிற ரத்தினம் ராஜா குடும்பத்துக்கும் அதே மாதிரி கனடாவில் வசிக்கிற கலாரஞ்சினி குடும்பத்துக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் வந்து தரப்பட்ட 1,10,000 ரூபா பணம், இந்த 10,000 ரூபா பணத்தை வந்து அண்ணாவுக்கு கொடுக்கலாம். ஒரு சில விமர்சனத்தில் எப்படி இருக்குமெண்டா வீடியோ எடுக்கல அண்ணா எனக்கு இதில் 10 எனக்கு இதில் 10 தரணும், நீங்கள் வெளியே கதைக்கக்கூடாது இந்த விஷயத்தை. ஏன்டா தெரியுங்க நாங்கள் உங்களுக்கு உதவி எடுத்தாரோம் இப்படி என்று சொல்லி இவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனான்னு என்று சொன்னால் இவர் இந்த நேரம் ஓமன்னு சொல்லி இதை வேண்டுவார். அதுக்கு பிறகு 2-3 நாள் அதுக்கு பிறகு இந்த அண்ணன் தான் எனக்கு ஒரு பெரிய விளம்பரதார். அவன் இப்படி தான் நான் உதவி செய்வான். இப்படி ஒரு 3 பேருக்கு செய்து விட்டுட்டா சரி, அவன் இந்த இடமே வந்து சொல்லி கொண்டு தெரிவான். தமிழ்நாட்டில் உள்ள கெட்ட வழக்கமே அதுதான். அப்படி யாரும் யாரோடய டீல் பண்ணி செய்யலாமா? அப்படி செய்ய முடியாது. ஒரு மனுஷன் வேண்டைக்குள்ளே ஓமன்னு சொல்லி வேண்டுவான். அதுக்கு பிறகு அவன் அதை வச்சுக்கொண்டு பல பேர்கிட்ட ஒரு மனுஷன் 100 பேருக்கு சொல்லி தெரிவான். என்னண்டு அடே எனக்கு வந்தவன்டா, எனக்கு வந்தவன் தந்தவன் இப்படி தாண்டா தந்துட்டு போனான், இப்படி தான் வேண்டாண்டு யோசிக்க அறிவு இல்லாமல் ஏதாவது ஒன்றை கதைச்சி கவலைப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி கதைக்கக்கூடாதுன்றதை தயவு பண்ணி கேட்டுக்கொள்ளணும். பாருங்கண்ணா இதில் எவ்வளோ இருக்குன்னு கூட இருந்தால் எனக்கு திரும்ப தாங்க. ரொம்ப ராட்டு 1,10,000. உண்மையிலேயே இப்போ இந்த அண்ணாக்கு உதவி தேவை அப்படின்றத வந்து தெரிவித்து கொடுத்தீங்க. இந்த வீட்டு வேலை செய்து கொடுக்காட்டியும் திரும்பவும் வந்து அவருக்கு வந்து நான் ஒரு வேறு அக்காவுக்கு வந்து அந்த 3 பிள்ளைகள் கிடைச்ச அக்காவுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா மாதிரி உதவியை வந்து பெற்றுக் கொடுத்தேன். ஆனால் இவருக்கு வந்து 1,10,000 உதவியை மட்டும்தான். இதில் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் இவருக்கு வந்து இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கணுன்றதை நான் விரும்புகிறேன். அப்போ அதால் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை வந்து அந்த 3 பிள்ளைகளுக்கு வந்து வழங்குங்க. பிள்ளைகள் வந்து குளிச்சு கொண்டு இருக்கிறதால காட்டையில் இப்போ குளிச்சு முடிச்சிருப்பி நம்ம நினைக்கிறேன். அப்போ அழகாக இப்போ கொஞ்சம் நாங்கள் முதல் பார்த்ததை விட இப்போ வளர்ந்து மிரிக்கிறோம். இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். அண்ணா என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த பேர் வந்து ரத்தின ராஜா குடும்பம் டென்மார்க்கில் இருந்து, அதே மாதிரி கனடாவில் வசிக்கிற கலாரஞ்சினி குடும்பமும் ரத்தின ராஜா குடும்பம். என்னோட கலாரஞ்சினி குடும்பத்திற்கும் ரத்தின ராஜா குடும்பத்திற்கும் எனக்கு இந்த நிலைமை இந்த கஷ்ட நிலைமையில் கருத்தில் எடுத்து உதவி செய்தமைக்கும் அவர் தர உதவியை நான் அணியாமல் செலவழிக்கல. இந்த பிள்ளைகளுக்காகவும் மாப்பட்டி கொண்டு யாழ்ப்பாணம் வேண்டாம், யாழ்ப்பாணம் மாப்பட்டி இல்லை. அந்த மாப்பட்டி யாழ்ப்பாணம் போய் தான் கொண்டு ஏன் அந்த மாப்பட்டி இல்லையோ? இங்கே இல்லை, புரியலன்மா இங்கே இல்லை. அதை பண்ணி நான் இப்போ முதல் தந்த காசுலேயும் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த காசையும் அது பிள்ளைகளுக்காகத்தான் நான் சொல்லியிருப்பேன். தேவையில்லாத செலவுகளுக்கு நான் இதை செலவழிக்க போகிறதும் இல்லை. மீண்டும் 3ஆம் வேலைக்கு உதவி செய்தமைக்கு இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு உதவி செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இன்னும் பல பேருக்கு அவள் இப்படி உதவி செய்யணும் கொண்டு நான் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி. அதே மாதிரி அண்ணாக்கு இன்னும் நான் சொன்னேன் 1,10,000 தான் பெற்று கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் ஒரு எய்ம் பண்ணினது ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளையாவது அவளுக்கு ஒரு உதவியை வந்து நான் ஒரு மனுஷருக்கு உதவி பெற்றுக் கொடுக்க அதை தான் நான் எதிர்பார்க்குறது. கட்டாசி குறைஞ்சது அந்த அளவுக்குள்ளையாவது பெற்று கொடுத்துருக்கணும்னு சொல்லி அதை நான் இந்த வீடியோ பதிவை போடுறேன். அதனோட யாரும் கட்டாயம் முன் வருவாங்க, வந்தால் உங்களுக்கு நான் அந்த உதவியை வந்து பெற்றுத்தரேன். இப்போ நான் கேட்ட விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு தட்ட மனோ விருப்பத்தின் அடிப்படையில் வந்து செய்து கொடுக்குறது. இந்த பிள்ளைகள நிலப்பாட்ட கருத்தில் எடுத்து நாங்கள் இப்போ பிள்ளைகளை வந்து பார்த்துட்டு வலிக்கணும்னா ஒரு குட்டி குளிக்கலையா? இந்த விஷயத்தை தான் சொன்னேன் நான். சகரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இதுக்குள்ளே நிற்கக்குள்ளே எனக்கு அதை உணர முடியுது. இப்போ ஒரு லைட்டான நேற்று மழை பெய்தது, ஆனால் லைட்டான வெக்க அடிக்குது. இந்த மழை இதுக்குள்ளேயே ஒரு வெக்கையை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து பாருங்கள், இந்த ஒரு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு பூச்சியோ இதை வந்து கடிச்சு ஒரு பிள்ளைக்கு இது வந்ததாகவும் வந்து சொல்கிறார். உண்மையிலேயே இந்த வீட்டுல நிலப்பாடு இந்த 3 பிள்ளைகளும் வந்து இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு வீடாக வந்து இல்லை. அப்போ அதான் ஏஜி ஆஃபீஸில் வைக்க கேட்கல ஒரு தரப்பால் ஒன்று வழங்கிச்சுன்னா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம அதை கொடுத்துட்டு இருங்க நீங்கள் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி இந்த இதில் கிச்சன் இருக்குது. இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே தான் வேறு நிலப்பாடு இருக்கு. அப்போ வீடு இருக்கிற கொடுத்த திட்டத்தை விட கூட காசு போட்டிருப்பீங்க. என்னென்ன கூட காசு போட்டான் அதில் 50,000 அந்த அத்திவாதம் 50,000 ரூபா காசு வந்தது. ஆனால் அண்ணா வந்து
தான் உழைச்ச காசு அதுக்குள்ள போட்டிருக்கிறாருன்றது என்ன திட்டத்தில் வந்த திட்டத்தை விட நீளத்தை கூட்டி எடுத்துருக்கிறீங்க. அப்போ அதால் உங்களோட காசை போட்டு தான் நீங்கள் இந்த வேலையை செய்திருப்பீங்க எனக்கு விளங்குது. ஆனால் அவரால் நினைச்ச மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறேன்னா ஒரு அன்னளவாக இவ்வளோ முடியுமன்றது ஒரு அளவு சரியாதான் உங்களுக்கு. இவ்வளோ காசு இருந்தால் இதுக்குள்ளே முடிச்சிடலாம். பெரிய விலைவாசிக்கு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கிட்ட இருந்தால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நார்மலாக போய் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டை வந்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாகவும் பெரிய அளவில் இல்லாமல் கதை ஒரு நாள் தேவையான இதுக்கு மட்டும் நில ஜன்னலை போட்டுக்கொண்டு கூரை வேலை செய்து நிலத்தை இழுத்து கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ மாதிரி முடியும். யாராவது உறவுகள் உண்மையிலேயே அதை செய்யணும்னு சொன்னால் செய்து கொடுக்கலாம். தங்காக்களை என்ன அழுக நான் வளர்ந்துட்டேன் முதல் முதல் நான் வரைக்கும் சின்ன பிள்ளையில குட்டி பிள்ளையில இருந்தவன் இப்போ வந்து வளர்ந்து அப்படித்தான் உடம்பு பிடிக்கிறேன். அப்போ அந்த அக்கா வந்து இதுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறப்ப பாதுகாப்புன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அரைச்சி வர வச்சு அது சும்மா செம்பரியாக கல்லை சரிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அது சும்மா நோம்பலாக போட்டு இன்னும் ஒரு ஆள் வந்து உடுப்பு மாற்றிட்டு வருவாங்க. வந்தோன்னா வயலில் 3 பேர் சேர்ந்து 3 பேரோட சேர்ந்து ஒரு படம் கொண்டு எடுத்து போட்டு வெளிக்கிடுவோம் நாங்கள். அதற்கு மூத்தவர் சிங்கம் வளர்ந்துட்டாண்டா பிரச்சனை முடியுது தானே. உனக்கு மீசையெல்லாம் வந்துட்டுது. இந்த இவனும் ஒரு மீசக்காரனாக தான் வருவான். அனியா தெரியுதா உங்களுக்கு யூனிக்கா மீசை? என்ன அந்த ஒட்டு போட்டா வைக்கிற நீங்க? இல்லை சாந்து போட்டு சிரட்டையில காய்ச்சி என்னத்த அரிசியா கரைக்கியா? சவ்வரிசியை கரைக்கி இந்த எல்லாருக்கும் பழைய ஆக்களுக்கு தெரியும். சவ்வரிசியை கரைக்கி சிரட்டையில் ஊற்றி அப்படியே இருக்கும். அதில் லைட்டாக தொட்டு வட்டமாக ஒரு பொட்டோண்டு இந்த பிள்ளைக்கு கண்ணூர் போடக்கூடாது எல்லா பெற்றோருமே வந்து வைப்பினேன். கன்னத்தில் உண்டு தலையில் உண்டு. அந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. ரைட்டா 3 பேரோட இருந்து நான் தூக்கையில் என்னென்னு சொன்னால் நம்ம அங்கங்கே தெரியல. நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஐயா நீயும் சிரிச்சு கொண்டு இல்லை